ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் ஆப் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம செம்மையான ஒரு ஃபண்ட் ஆப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஜிஇ. இது வந்து லாங் டேர்ம் ஆப் தான், சரியா? ஸோ ஆனால் லாங் டேர்ம்லேயே ஃபண்ட் ஆப்னா என்ன அப்படின்னா, நாம் ஒரு அமௌண்ட் சர்டன் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணோன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க நமக்கு வந்து டெய்லி கொடுப்பாங்க. அதாவது ஒரு 30 நாள் வேலிடிட்டின்னு வைங்களேன், 30 நாளைக்கு கொடுப்பாங்க. அந்த 30 நாளைக்கு அப்புறம் நம்ம கட்டின அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதுதான் ஃபண்ட் ஆப் கான்செப்ட். இப்போ அந்த இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஇங்கிற ஃபண்ட் ஆப்பு. ஸோ இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 600 ரூபா, சரியா? 60 நாள் வேலிடிட்டி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 18 ரூபான்னு மொத்தம் அவங்களுக்கு 1080 ரூபா கிடைக்குது, சரியா? அப்போ 600 ரூபாய்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 1080 ரூபா ப்ராஃபிட் வருது. அது போக அந்த 60 நாள் சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட் 600 ரூபா வந்து அப்படியே உங்கள் வாலெட்டுக்கு வந்துடும். அதையும் நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 6 months நல்லாவே ரன் ஆகுது. சில 1 year வரைக்கும் கூட ரன் ஆகுது. ஒரு 3 months அந்த மாதிரி நம்ம வச்சா கூட நம்ம 600 பிளான் போடும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், சரி? அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பிளான். 1000 ரூபா பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 33 ரூபா, சரியா? 120 நாளைக்குன்னு சொல்கிறாங்க. 3960 ரூபா. அந்த 120 நாள் ரிட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 1000 ரூபா வந்து ரிட்டர்ன் வந்துடும் வாலெட்டுக்கு, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1600 ரூபா பிளான் 90 நாளைக்கு, அதாவது கரெக்டாக 3 மாதம் சொல்கிறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 57 ரூபா உங்களுக்கு வருது. அண்ட் டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5130 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. அந்த 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டான 1600 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பிளான், அப்புறம் 12000 ரூபா பிளான், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது 600 ரூபா கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஓகேனா கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, சரி? ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அப்கிரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இதில் வந்து விஐபி பெனிஃபிட்டும் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இல்லை ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 3 மெம்பரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரிவார்டு கொடுக்குறாங்க, சரி? அப்போ நீங்கள் வந்து விஐபி 1 ஆயிடுவீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 3 மெம்பர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் விஐபி 1 ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும், சரியா? இதுவே நீங்கள் விஐபி 2 ஆகணும்னா உங்களுக்கு கீழே 6 பேர் வரணும். அப்போ உங்களுக்கு ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதாவது 1000 ரூபா கிடைக்கும், சரியா? விஐபி 3 ஆகிட்டிங்கன்னா, அதாவது உங்கள் டீமில் 9 பேர் இருக்காங்க, அதாவது நீங்கள் 9 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபா கிடைக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா விஐபி 10 வரைக்கும் உங்களுக்கு 5000 ரூபா வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் டிவிடெண்ட்னா அவங்க வந்து இது பண்ணும்போது அவங்களோட அமௌண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும், சரியா? விஐபி 1 இருக்கும்போது 1% வரும், விஐபி 10 ஆகும்போது 10% வரும். அந்த இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து மந்த்லி சேலரி இருக்குது, சரியா? நீங்கள் வந்து S1 ஆகணும்னா உங்களுக்கு கீழே வந்து 3 விஐபி மெம்பர்ஸ் வேணும், சரியா? 3 விஐபி மெம்பர் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா மந்த்லி சேலரி. அதாவது நீங்கள் விஐபி 1 ஆகணும்னா நீங்கள் 3 பேரை ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 500 ரூபா ரிவார்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் விஐபி 1 ஆகுறீங்க. ஸோ உங்களுக்கு கீழே உள்ள 3 பேரும் விஐபி 1 ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்விஐபி அப்படின்னு சொல்லி மந்த்லி உங்களுக்கு 2000 ரூபா சேலரி வரும். இந்த மாதிரி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 6 months ரன் ஆகுது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் மந்த்லி சேலரிக்கும் ட்ரை பண்ணலாம், சரியா? இப்போ நீங்கள் வந்து விஐபி 2 ஆகணும்னா உங்களுக்கு கீழே 6 பேர் வந்து விஐபி 2 ஆகிருக்கணும். அப்போ அதாவது விஐபி 2 ஆகணும்னா என்னென்னா 6 பேர் வந்து 6 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 6000 ரூபா வரும். ஸோ இது மாதிரி விஐபி 5 வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா மந்த்லி சேலரி 45,000 ரூபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஐபி 2 வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரியா? விஐபி 2 வரைக்கும் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி 6000 வரும், சரியா? அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, சரி? அதில் வந்து டெய்லி நைட்டு 7:30 மணிக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடில் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 15 ரூபா, 25 ரூபா வரைக்கும் கூட வருது, சரியா? ஸோ உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு இன்கம்மாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மினிமம் 600 ரூபாய்க்கே ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 18 ரூபா வருதா? அதில் அவங்க கோடு கொடுக்குறாங்க. அதில் ஒரு 15 ரூபா வந்தால் கூட உங்களுக்கு இன்கம் அதிகமாகுது தானே? ஸோ நீங்கள் வந்து 33 ரூபா கிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த ஃபண்ட் ஆப்பில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபண்ட் ஆப்பை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்லாவே ரன் ஆகக்கூடிய ஆப் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 600 கூட போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க, சரியா? உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.